வணக்கம். 7/1/2026 புதன்கிழமை. இன்றைய தனுசு ராசி பலன். தனுசு ராசியில் பிறந்தவர்களுடைய அமைப்பு இன்றைய நாளில் மிகவும் பிரகாசமாக இருக்கும். தடைகள் விலகும், சிக்கல்கள் தீர்வாகும், அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும். சர்வ சங்கட்டங்களும் விலகக்கூடிய நாள். அனைத்து வகையிலும் நன்மைகள் வந்து சேரும், சிக்கல்கள் தீர்வாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு தொழில், நிலம், பூமி சம்பந்தப்பட்ட வகையிலும், புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே உத்தியோகத்தில் இருப்பவர்கள், வேலை செய்பவர்கள், சுய தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் விலகி இன்றைய நாளில் மிகவும் புத்துணர்ச்சியோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய நாளாகவும், சர்வ சங்கட்டங்களும் விலகக்கூடிய நாளாகவும் அமையக்கூடும். மூலம் சர்வ காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கும். உத்திராடம் தடைகள் விலகும், சிக்கல்கள் தீர்வாகக்கூடிய நாளாகவும் அமையக்கூடும். அதே நேரம் சற்று பொறுமை வேண்டும். மதியம் வரை எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். பூராடம் அனைத்து வகையிலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாகவும், அதே நேரம் பதட்டமோ வேகமோ இல்லாமல் நிதானத்துடன் செயல்படுவது மிக மிக நன்று. அடுத்ததாக நம்ம காண இருப்பது மகர ராசி பலன். மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், கவனமுடனும் இருக்க வேண்டும். மற்றபடி நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு, தொழில் அபிவிருத்தி, தனதானியம் இதில் எந்த விதமான குறைகளோ இருக்காது. சர்வத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கும். சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய சந்திர பகவானானவர் 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சந்தரிப்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். உத்திராட நட்சத்திரத்தில் மதியம் வரையிலும், திருவோண நட்சத்திரம் நாள் முழுவதும் கவனத்துடன் இருக்க வேண்டும். அடுத்த நாள் பகல் 11 மணி வரை எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரம். சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். சந்திராஷ்டமம் இருப்பது என்பதற்காக காரியத்தில் தடைகள் வராது. மன உளைச்சல் ஏற்படும், வீண் வாக்குவாதத்தினால் தர்ம சங்கட்டங்கள் ஏற்படும். மற்றபடி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். பயணம் செய்யும்போது, வேலை செய்யும்போது பாதுகாப்போடு இருப்பது தான் சந்திராஷ்டமம். கவனத்தோடு இருக்க வேண்டுமே தவிர அதுக்காக பயமோ அச்சமோ தேவையில்லை. அடுத்ததாக நம்ம காண இருப்பது கும்பம். மீனராசி நண்பர்களை பற்றி காண்போம். வணக்கம்.